இல்லை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில கூட உமது கர்த்தாவே பிரசன்னத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கோம் ஏசப்பா. நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. அப்பா உமது கர்த்தாவே வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது நீங்கள் எங்ககிட்ட பேசுங்கப்பா. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன தேவைகளோட வந்திருக்காங்க, நீர் மாத்திரமே அறிவீரப்பா. அந்த தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்களுக்கு பதில்களை தர போகிறீங்க, அற்புதங்களை செய்ய போகிறீங்கப்பா. உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும். உமது பரிசுத்தாவினால் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்பி ஆசீர்வதிங்க. உமது பிரேசு மூலம் ஜெபம் கேட்குறோம் ஜீவில் நல்ல தகப்பனே, ஆமென். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் இப்போ நம்ம பாட போகிறோம். நம்ம எல்லாரும் இதை விசுவாசத்தோட உணர்ந்து பாடலாம். அண்ட் லெட் அஸ் க்ளோரிஃபை ஆர் காட். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஈவன் இஃப் யூ கான் சிங் அவுட் லவுட், உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பாடுங்க, ஆண்டவரை துதிங்க. மனசார நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே பறந்து போயிடும். அண்ட் ஆண்டவரோட சமாதானம் நம்மளை நிரப்போம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணிச்சு ஆண்டவரை துதிச்சு ஒரு முழு இதயத்தோட இந்த பாடலை வந்துட்டு பாடலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு யூ வில் ஃபைண்ட் த லிரிக்ஸ். ஸோ இஃப் யூ டோன்ட் நோ யூ கேன் லுக் அட் இட் அண்ட் சிங். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. தேவனின் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமதுவே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமதுவே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே
கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் திஸ் ப்ரெஷியஸ் டைம் தட் யூ கிவன் அஸ். ஏசப்பா, இந்த வேலையில் கூட கர்த்தாவே எத்தனையோ பேர் எத்தனையோ தேவைகளோட வந்திருக்கலாம் கர்த்தாவே, எத்தனையோ வாஞ்சைகளோட வந்திருக்கலாம். உங்ககிட்ட ஒரு குழப்பத்துக்கு ஒரு தெளிவை வேணும்னு சொல்லி அதை தெளிவை எதிர்பார்த்து ஒரு ஆன்சரை எதிர்பார்த்து கர்த்தாவே அவங்க வந்திருக்கலாம் சுவாமி. அப்பா, அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் கர்த்தாவே பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா, நீங்க கர்த்தாவே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க இன்னைக்கு எங்ககிட்ட பேச போறீங்க, நீங்க பதில்களை தர போறீங்க, அதை நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, இந்த வேலையில கூட ஏசப்பா, இங்க இருக்கிற நீங்க யாராச்சும் ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன், ஆண்டவர் வந்துட்டு எனக்கு பதில் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருப்பீங்க நாள், இல்லாட்டி என்னோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரானே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ரொம்ப நான் வந்துட்டு எல்லார்கிட்டேயும் விசுவாசத்தோட ஆண்டவர் எனக்கு இதை பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு நான் நிறையா பேர்கிட்ட அறிக்கையிட்டுட்டேன், ஆனால் அது நடக்கிற மாதிரியே தெரியல, அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்களானால் ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவார். இப்போ நீங்கள் அந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரோட கையில் விட்டுருங்க. விட்டுட்டு ஆண்டவரை இப்போ பாடி துதிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தரப்போகிறார். ஆண்டவர் உங்ககிட்ட பேச போகிறார். உங்களுக்கான அந்த பதில்களை தரப்போகிறார். ஏசப்பா என்னைக்குமே அவரோட வார்த்தைக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறிடாத தேவன், வாக்கு தத்தத்தை என்றைக்கும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஆண்டவரோட அன்பு மேலே உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. இந்த உலகத்தார் காமிக்கிற அந்த வெறுப்புனாலையும் இல்லாட்டி உங்கள் ஓன் ஆண்டவரை தெரிஞ்ச மக்கள் உங்கள் காமிக்கிற வெறுப்புனாலையும் நீங்கள் சோர்ந்து போய் இருந்தீங்களானால் ஆண்டவருடைய அன்பை என்னைக்கும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய அன்பு என்னைக்கும் உண்மையுள்ளதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவங்க உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வெறுப்பு காமிக்கலாம். உங்களோட ஓன் வீட்டில் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், உங்களோட சிப்ளிங்ஸ் உங்களுக்கு வெறுப்பு காமிக்கலாம், உங்களோட கசின்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தீங்கு செய்யலாம். ஆனால் அது எதுவுமே இட் டஸ் நாட் மேட்டர். பிகாஸ் ஆண்டவர் உங்களை வந்துட்டு குறித்து வச்சுட்டாருன்னா ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை தூக்கி வேற ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக வல்லவராக இருக்கிறார். அதனால ஆண்டவர் என்னைக்கும் பற்றி கொள்ளுங்க. இந்த உலகத்தார் காமிக்கிற வெறுப்புனால ஆண்டவர் மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கையை, ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்க அந்த அன்பை நீங்கள் என்றைக்கும் சந்தேகப்படாதீங்க. ஏன்னா யாருமே இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் உங்களுக்காக மறிச்சதில்லை. உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ண ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். அதுவும் உள் ஹெவனில் இருக்க அவரோட ராஜரீகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இந்த உலகத்துக்கு உங்களுக்காக வந்து ஆண்டவர் அவரோட ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி உங்களை மீட்டு கொள்ளணும், உங்கள் கூட ஒரு இட்டர்னல் லைஃப்பை வாழணுன்றதுக்காக அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் நமக்காக பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவனாக ஏசப்பா இருக்கிறார். அதனால அவருடைய அன்பை என்னைக்குமே வந்துட்டு நீங்கள் சந்தேகப்படாதீங்க. மிச்சவங்க காட்டுற வெறுப்புனால அவருடைய அன்பை சந்தேகப்படாதீங்க. அவருடைய அவருடைய உண்மையை நீங்கள் சந்தேகப்படாதீங்க. நம்ம அவ்விசுவாசிகளாக இருக்கிற போதிலும் ஆண்டவர் வந்துட்டு விசுவாசமாக நமக்கு இருக்கிறார். ஈவன் வென் வி ஆர் ஃபெய்த்லெஸ், காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். அண்ட் அவர் சொன்னின காரியங்களை அவர் நமக்காக குறித்து வச்சிருக்க ஒவ்வொரு காரியத்தையும் வல்லமையாக நிறைவேற்றி தருகிற ஒரு நல்ல தேவனாக, ஒரு நல்ல
தகப்பனாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களானால் ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறேன்னு எனக்கு சொல்கிறாரு. உங்களோட கண்ணீரை ஆண்டவர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களோட அந்த வேதனை ஆண்டவரை பார்க்குறேன்னு ஆண்டவர் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களோட அந்த குழப்பங்களை உங்களோட அந்த மைண்டில் ஓடிட்டு இருக்க அந்த நம்பர் ஆஃப் தாட்ஸை அந்த மைண்டில் இருக்கிற அந்த டிராஃபிக் ஜாம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அண்ட் அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல பதிலை வச்சுருக்காரு. சமாதானம் தரக்கூடிய ஒரு நல்ல பங்கை ஆண்டவர் உங்களுக்கு வச்சுருக்காரு. அதனால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் இப்போ பாருங்கள். ஆண்டவரை நோக்கி நீங்கள் எல்லா உங்களோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் இப்போ ஆண்டவருடைய காயப்பட்ட கரங்களில் கொடுத்துருங்க. ஆண்டவர் நம்மளோட பாரங்கள் நம்மளோட சுமைகள் அனைத்தையும் சிலுவையில் ஏற்கனவே சுமந்துட்டாரு. நம்ம எதையும் சுமக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் சுமந்தாரு. அதனால் அதை நீங்கள் உங்கள் மனசில் வச்சுட்டு இப்போ ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ பாடி துதிப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் நம்ம இப்போ பாடி துதிப்போம். ஏன்னா தாவீது வந்துட்டு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருக்கும்போது அவங்களோட சொந்த ஃபேமிலி கூட அவரை வந்துட்டு மதிக்கலை. அவங்களோட பிரதர்ஸ் தான் சுப்பீரியராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பொருட்டாக கூட எடுக்கலை. சாமுவேல் வந்துட்டு அனாயிண்ட் பண்ண வந்தப்போ இந்த மாதிரி டேவிடுன்னு ஒருத்தர் அவருக்கு பிள்ளையா இருக்காருன்னு கூட அவங்க அப்பா சொல்லலை. ஆனால் ஆண்டவர் தாவீதை குறித்து வைத்திருந்ததுனால ஆண்டவர் அவரை கூப்பிட்டார். ஆண்டவர் தாவீதை வர சொல்லி தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். அதே போல் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சாதாரணமாக இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு நம்ம சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நம்மளை ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரணமான மேய்ப்பனை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு ராஜாவை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள வச்சிருக்கார். அந்த காரியங்களை கண்டிப்பாக நம்ம மூலியமாக ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். அதனால இப்போ நம்ம எந்த பற்றியும் கவலைப்படாம ஆண்டவர்கிட்ட நம்ம பாரங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு இந்த வேலையில் நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் நம்மக்கிட்ட பேச போகிறார். நம்ம மைண்டை கிளியராக வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். என்னோட பர்பஸ் என்ன ஏசப்பா? நான் என்ன உங்களுக்காக பண்ணணும்? நான் என்ன காரியங்களை கர்த்தாவே உமது ராஜ்யத்துக்காக பண்ணணும்? எதற்காக என்னை படைச்சீங்க அப்பா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். என்னை எதற்காக நீங்கள் படைச்சீங்கப்பா? என்னோட பர்பஸ் என்ன? என்னோட நோக்கம் என்ன? நான் அதை நிறைவேற்றணும். நான் பர்ஃபெக்டாக நிறைவேற்றணும் அப்பா. என்னோட பெஸ்ட்டை நான் தரணும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடும்போது ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்போ ஆண்டவர் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவார். அவரோட மெல்லி அமர்ந்த சத்தத்தை நீங்கள் கேட்க போறீங்க. நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட பாடுவோமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், ஏங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. ஆஹா, அல்லேலூயா, 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 ஆமென். Thank you, Father God. Thank you, Jesus, for speaking to each and every one of us right now, Appa. Appa Pidavi, we believe that as we meditate on your word, Father God, you are going to speak to us through your word, Lord Jesus. Appa, நாங்கள் எங்கள் சுய முயற்சினால், எங்கள் சுய எண்ணத்தினால எதுவும் பண்ணக்கூடாது கர்த்தாவே, எதுவும் பேசக்கூடாது அப்பா. உமது பரிசுத்தாவினால் கர்த்தாவே நாங்கள் பேசணும் ராஜா. நீங்கள் எங்ககிட்ட பேசுங்கப்பா, நீங்கள் இடைப்படுங்க. நாங்கள் சிறுக நீர் பெருக சுவாமி அப்பா. எங்களை மறைத்து நீங்கள் முற்றிலுமாக வெளிப்படுங்க. நீங்கள் ஆளுவே செய்யுங்கப்பா. யூ டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஃபாதர் காட். We give everything to you, Lord Jesus. You speak to us, Lord Jesus. Let our little hearts understand what you are trying to convey to us, Lord Jesus. அப்பா, நீங்கள் அந்த புரிதலை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஜாயினிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயம். அது என்னன்னா பேஷன்ஸ், அதாவது பொறுமை. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். there's a saying in Tamil saying, பொறுமை வந்துட்டு கடலினும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ. ஓகே, அண்ட் நம்ம பைபிள்லே வந்துட்டு அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பொறுமையாக இருந்தவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கிடச்சதுன்றதுக்கு. ஸோ இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்துட்டு தியானிக்க போகிறோம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணி உங்கள் பொறுமையை இழந்து, ஐயோ ஆண்டவரே, ஐ எம் ஸோ இம்பேஷண்ட் ரைட் நவ், ஐ நீட் இட், இன்றைக்கே எனக்கு தேவை, இன்றைக்கே எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும், நான் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம்? எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் தான், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தபோது ஆண்டவர் வந்துட்டு வசனத்துலேருந்து பரிசுத்தாவியானவர் ஒரு காரியத்தை வந்துட்டு எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம்.
நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் சம்டைம்ஸ் ஆண்டவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராமிஸ் ஒன்று தந்துடுவார். அண்ட் அந்த ப்ராமிஸை வந்துட்டு நம்ம அதை பற்றி பெருமையாக பேசிட்டு விசுவாசத்தோட நிறையா பேர்கிட்ட நம்ம வந்துட்டு ஆண்டவர் எனக்கு இதை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட நம்ம சொல்லிட்டு, ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் நடக்கிறதுக்கு டைம் டிலே ஆகும்போது நம்மளுக்கு நம்ம மைண்ட்குள்ளே நிறையா குழப்பங்கள் வரும். ஐயோ நம்ம வந்துட்டு இப்படி வர சொல்லிட்டோமே, நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ, எல்லார்கிட்டயும் நம்ம சொல்லிட்டோம். ஆனா, இது நடக்கிற மாரி தெரியல. ஒரு வேளை என்ன பண்றது? நம்ம விசுவாசத்தோட சொல்லியிருக்கோமே! அ ஏன் இது நடக்க மாட்டேங்குது? இல்லாட்டி ஒரு ரொம்ப நாளா ஒரு ப்ராமிஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்னைக்கே பதில் தெரிஞ்சாகணும். இன்னைக்கே நீங்க ஏதாச்சும் எனக்கு பண்ணணும் ஏசப்பா. எனக்கு இன்னைக்கே ஒரு அற்புதம் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறையா பேர் ரொம்ப இம்பேஷன்ட்டா ஆண்டவர்கிட்ட எனக்கு இன்னைக்கு நடக்கணும். நவ், ரைட் நவ். உங்களால பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை வந்துட்டு நம்ம நிறைய டைம் ரொம்ப ரஷ் பண்ணுறோம். பட் டு பி ஆனஸ்ட், தட் இஸ் த வேர்ஸ்ட் திங் யூ கேன் எவர் டூ ஃபார் யுவர் செல்ஃப். ஆண்டவரோட டைம் லைனை ரஷ் பண்ணுறதுன்றது நீங்களே உங்களை போய் ஒரு குழிக்குள்ளே தள்ளிக்கிற மாதிரி. ஸோ நெவர் எவர் டூ தட், பிகாஸ் காட் இஸ் ரைட் ஆன் டைம் ஆல்வேஸ். உங்கள் கண்ணுக்கு அது டிலேயாக தெரியல, உங்கள் கண்ணுக்கு அது ஒரு பெரிய வெயிட் பீரியட் மாதிரி தெரியல, ஆனால் ஆண்டவருடைய கண்ணுக்கு அது ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைமாக தெரியுது. அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்த ஆண்டவருடைய நேரத்தில் பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நிலைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நடுவில் பூந்து நான் வந்துட்டு ஷார்ட்கட் ஒரு உண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கே ஒரு ப்ராப்ளமாக வந்து முடியும். அதனால் அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணாமல் எப்பயும் ஆண்டருடைய நேரத்துக்கு நம்ம காத்திருக்கும் போது அந்த காத்திருக்கிற டைமில் ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார், நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தருவார். அண்ட் அந்த ப்ராமிஸை எப்படி நம்ம என்ஜாய் பண்ணணுன்றதை ஆண்டவர் வந்துட்டு சொல்லி தருவார். ஸோ அதை எதுவும் மிஸ் அவுட் பண்ணாமல் எப்படி நம்ம ஆண்டவரை வந்துட்டு பற்றி கொண்டு பொறுமையாக வெயிட் பண்ணணுன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பைபிளில் இந்த மாதிரி பேஷன்ஸ் இல்லாமல் அவசரப்பட்டு எத்தனை பேர் எவ்வளோ பிரச்சனையை வாங்கிக்கிட்டாங்கன்றதையும் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏப்ரஹாம் அண்ட் சாராவை பற்றி தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் வந்துட்டு ஏப்ரஹாமை வந்துட்டு அவர் இருந்த ஊர்லேருந்து அழைத்து ஒரு பெரிய கவனன்ட்டை வந்துட்டு ஏப்ரஹாமுக்கு தந்து ஆண்டவர் வந்துட்டு ஏப்ரஹாம் கிட்ட அவ்வளோ நல்லா இடைப்பட்டுட்டு இருந்தார், பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கவனன் தந்தார். இந்த ஸ்டார்ஸ் ஆஃப் த ஸ்கை போல் அண்ட் சீல இருக்க மணல் போல் உன்னோட சந்ததியை வந்துட்டு நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏப்ரஹாமை வந்துட்டு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் வந்துட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் ஏப்ரஹாமுக்கு வந்துட்டு அப்போவே வந்துட்டு வயசு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கரெக்டாக அதே மாதிரி அந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய ஒய்ஃப் கிட்ட கொண்டு போய் சொல்லும்போது அவங்க வந்துட்டு நம்பவே இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ ஓல்டாக இருந்தாங்க. அது ஒரு இம்பாசிபிளான ஒரு திங்காக இருந்துச்சு. அதெல்லாம் நடக்கவே முடியாதுங்கன்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் ஆண்டவர் சொல்லும்போது அவங்க சிரிச்சாங்க அதுக்கு. ஆனால் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய ப்ராமிசஸ்க்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரெக்ட்டா? அட் த ரைட் டைம், அதாவது ஏப்ரஹாம் வந்துட்டு 100 வயது ஆன அப்புறமா ஆண்டவர் வந்துட்டு ஐசக்க ஏப்ரஹாமுக்கு தராரு. ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு பேஷன்ஸ் இல்லாம இருந்த ஏப்ரஹாம் அண்ட் சாரா என்ன பண்ணிடுறாங்க, நடுவுல அவங்களோட ஸ்லேவ் ஹாகார் மூலியமாக இஸ்மயேலுன்ற ஒரு குழந்தைய வந்துட்டு பெத்துக்கிறாங்க. பட் அது வந்துட்டு அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு. ஏன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார். கரெக்ட்டா? ஆண்டவர் பண்ணிட்டாரு. பண்ண அப்புறமா அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, "ஓ! ஓகே. ஆண்டவர் பண்ணிட்டாரு. அப்பன்னா இந்த வருஷமே அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 மாசத்துல எனக்கு ஒரு குழந்தை பொறந்துரும்." அப்படிதான் அவங்க நெனச்சிருப்பாங்க. இல்லையா? ஏன்னா, ஆண்டவர் எப்போ பொறக்கும்? எதுவுமே ஆண்டவர் வந்துட்டு சொல்லல. குழந்த பறக்கும்ன்னு சொல்லிட்டாரு. ஆனா, எப்போ பறக்கும்ன்னு சொன்னாரா? இல்ல. ஆண்டவர் வந்துட்டு உன் சந்ததிய பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா, எப்போ? எந்த டைம் லைன் ஏதாச்சும் குடுத்தாரா? இல்ல. ஆனா, ஆண்டவர் குடுத்த வாக்குத்தத்தம் உண்மை. அது அவரோட டைம் லைன்ல அவர் கண்டிப்பா நிறைவேத்தி தருவார். ஆனா, அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பொறுமை இல்ல. பொறுமை இல்லாம என்ன காரியத்த பண்றாங்க? லெட் அஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டூ அம் ஜெனிசிஸ் சாப்டர் 16. அதில் வந்துட்டு நவ் சாராய் அப்ராம்ஸ் ஒய்ஃப் had borne him no children, but she had an Egyptian slave named Hagar. So she said to Abram, "The Lord has kept me from having children. Go sleep with my slave
Perhaps I can build a family through her. Abram agreed to what Sarah said. So, after Abram had been living in Canaan 10 years, Sarai, his wife, took her Egyptian slave Hagar and gave her to her husband to be his wife. He slept with Hagar and she conceived. When she knew she was pregnant, she began to despise her mistress. இப்போ பார்த்தீங்களா என்னாச்சு? இவங்க வந்துட்டு பொறுமை இல்லாமல் பண்ண ஒரு காரியத்தினால சாராய் அவங்களுக்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஹாகார் வந்துட்டு ஷீ பிகான் டு டிஸ்பைஸ் ஹர். தென் சாராய் செட் டு ஏப்ரஹாம், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ராங் ஐ எம் சஃபரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க இவங்க பேஷன்ஸ் இல்லாமல் பண்ண ஒரு விஷயத்தினால அவங்க எப்போ பாடுபட்டுட்டு இருக்காங்க, அவங்க சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் அவங்க ஆப்ரஹாம் கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ புட் மை ஸ்லேவ் இன் யோர் ஆர்ம்ஸ் அண்ட் நவ் தட் ஷீ நோஸ் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் ஷீ டிஸ்பைசஸ் மீ. மே த லார்ட் ஜட்ஜ் பிட்வீன் யூ அண்ட் மீ. யோர் ஸ்லேவ் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ், அப்ராம் செட். Do with her whatever you think best. Then Sarai mistreated Hagar, so she fled from her. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் தேவையா சொல்லுங்க? நடுவில் யாரையோ கூட்டிகிட்டு வந்து ஆண்டவரோட கவனன்ட் அவர் சொல்லிட்டார். ஆண்டவர் தருவேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமாவும் பொறுமை இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி நடுவில் ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டு அப்புறமா அவங்களே இவங்களை பரியாசம் பண்ணி இவங்க அதனால சஃபர் பண்ணி இவங்க மறுபடியும் அவங்கள வந்துட்டு தப்பாக நடத்தி அவங்க ஓடி போகிற அளவுக்கு அண்ட் அதுலேருந்து ஒரு சந்ததி வர பண்ணி அது எல்லாமே வந்துட்டு இப்போ சாராயும் ஏப்ரஹாமும் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்திருந்தாங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஆமாவா இல்லையா? இல்லை. ஸோ தேவையில்லாமல் இவ்வளோ பிரச்சனைகளை வந்துட்டு ஒரு பேஷன்ஸ் இல்லாததுனால அவங்களுக்கே அவங்க உண்டு பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இதுவே இன்கேஸ் அவங்க வந்துட்டு ஓகே ஆண்டவர் சொல்லிட்டாரு அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டாக இருந்திருந்தாங்கன்னா ஆண்டவர் அந்த வெயிட்டிங் பீரியடில் இன்னும் நிறையா காரியங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணியிருப்பார். நிறைய அற்புதங்களை பண்ணியிருப்பார், அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்றைக்குமே பேஷண்ட்டாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னொன்று ஒரு இடத்துல பேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ லெட் அஸ் டர்ன் our Bibles to Exodus chapter 32. இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம மோசஸ் வந்துட்டு மவுண்ட் சீனாய் மேலே போகிறாரு. ஆண்டவரை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. ஆனால் அங்கே என்னாச்சு, டைம் ஆயிடுச்சு, டிலே ஆகுது. அவர் இவங்க கீழே மவுண்டனுக்கு கீழே நின்று இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோசஸ் எப்போ வருவார் வருவார் வந்து ஆண்டவர்கிட்டேருந்து என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெயிட் பண்ண இவர் வரதுக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. இவர் சொல்லியிருக்காரு நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஈஜிப்டில் இருந்து இப்போ அவங்க மவுண்ட் சீனாய் வரைக்கும் வரைக்கும் அவ்வளோ அற்புதங்களை பார்த்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்திருக்காங்க. 10 பிளேக்ஸ் பார்த்துருக்காங்க. ரெட் சி வந்துட்டு திறந்து அவங்க வரதை பார்த்துருக்காங்க. அப்புறமா மன்னா வருது, குவேல் வருது, தண்ணி வருது, மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் அவங்கள நடத்தி கொண்டு போகிறார். இவ்வளோ அற்புதங்களை பார்த்தும் அவங்களால பொறுமையாக இருக்க முடியல. கரெக்டாக அதே மாதிரி நம்ம லைஃப்பில் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அந்த ப்ராமிஸ் அந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கே வந்துட்டு நீங்கள் அவ்வளோ அற்புதங்களே நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நான் சொல்ல நீங்கள் ரிகலெக்ட் பண்ணிட்டு பாருங்களேன். அந்த ரிலேட்டடாக நீங்கள் எவ்வளோ அற்புதங்களை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் இம்பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது யூ ஆர் லைக் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இம்பேஷண்ட்டாக இருக்கும்போது மவுண்ட் சீனாய் கடியில் நின்றுட்டு இருக்கிற அந்த இஸ்ரேலைட்ஸ் மாதிரி நம்ம எங்கே இன்னும் காணும், எங்கே மோசஸ் இன்னும் காணும், என்ன வருவேன்னு சொல்லிட்டு போனார், இன்னும் காணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு இம்பேஷண்ட்டாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? Let us read through the chapter. When the people saw that Moses was so long in coming down from the mountain, they gathered around Aaron and said, come, make us gods who will go before us. As for this fellow Moses, who brought us up out of Egypt, we don't know what has happened to him. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துட்டு கிவ் அப் பண்ணுறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த வாக்கு தத்தத்தின் மேலே அவங்க கிவ் அப் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் அவங்கள சூப்பராக நடத்தி வந்த
ஆண்டவர் மேலே அவங்க கிவ் அப் பண்ணுறாங்க. இவ்வளோ அற்புதங்களை காமிச்ச ஆண்டவர் மேலே அவங்க கிவ் அப் பண்ணுறாங்க. ஏன்? மோசஸ் வர கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதனால அவங்க வந்துட்டு கிவ் அப் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம அந்த மாதிரி என்றைக்குமே கிவ் அப் பண்ணக்கூடாது. நம்ம வெயிட்டிங் பீரியடில் நம்ம ஆண்டவரை என்றைக்கும் வேதனைப்படுத்தக்கூடாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஆம், இப்போ இஃப் யூ ஆர் பிளானிங் அ சர்ப்ரைஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி மெம்பர்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அம்மாக்கோ உங்கள் அப்பாக்கோ இல்லாட்டி உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கோ இல்லாட்டி உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்க்கோ ஏதோ ஒரு சர்ப்ரைஸை நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேயா? அண்ட் நீங்கள் அது வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்ககிட்ட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை வந்துட்டு நீங்கள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் போட்டு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப நொய் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், நீ வந்துட்டு எனக்கு வாங்கியே தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனாலும் வந்துட்டு நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அது வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது அவங்களுக்கு ஆக்சுவல் டைமில் கிடைக்கும் போது அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். அதே மாதிரி தானே ஆண்டவருக்கும் இருக்கும். நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஆனால் ஏன் என்னோட பிள்ளைங்க பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தானே ஆண்டவருக்கு இருக்கும். ஏன்னா கரெக்டான டைமில் கொடுக்கும்போது தான் அது யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். அந்த டைமுக்கு முன்னாடி அந்த ப்ராமிஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. ஆண்டவரோட சரியான டைமில் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது மட்டும்தான் நமக்கு அது பர்ஃபெக்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் காட்ஸ் டைமிங் இஸ் பர்ஃபெக்ட். அதனால இப்போ நம்ம இஃப் வி ரீட் த்ரூ தட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட கோல்ட் இயரிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தி ஆர் மேக்கிங் அ கோல்டன் காஃப், ஒரு விக்கிரகத்தை அவங்க உண்டு பண்ணுறாங்க. அதை உண்டு பண்ணி ஆண்டவருடைய மனசு அவ்வளோ வேதனைப்படுது. இவ்வளோ அற்புதங்களை நான் செஞ்சு வந்தேனே, இதுக்கப்புறமாவும் இவங்க ஏன் என்னை யாரும் நம்பாமல் இந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டோட மனசு ரொம்ப வேதனைப்படுது. அப்புறமா மோசே வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ரொம்ப கெஞ்சி, ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப் ஆன் தம் அப்படின்னு சொல்லி அப்புறமா வி ஆல் நோ வாட் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ண சொல்லும் போது நம்ம என்றைக்குமே வி ஷுட் நெவர் கிவ் அப். வி ஷுட் வெயிட் ஃபார் த லார்ட்ஸ் டைமிங். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஷார்ட்கட்லேயும் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாஸ், ஆண்டவருடைய டைமிங்க்கு வெயிட் பண்ணும்போது டோன்ட் யூஸ் எனி ஷார்ட்கட்ஸ். ஓகே, அண்ட் த செகண்ட் பாயிண்ட் வாஸ், டு நாட் கிவ் அப் வைல் வெயிட்டிங் ஆன் காட்ஸ் டைமிங். And the third point is how to wait patiently on God's timing. எதை நம்பி நான் பேஷண்ட்டாக இருக்கிறது? ஏன்னா என்னை சுற்றி இருக்க எல்லாரும் சக்சீட் ஆகிட்டு போகிறாங்க, ஆண்டவரை நம்பி இருக்க நான் ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களானால், தென் turn your Bibles to Psalm 37 verse 7. It is a psalm of David. ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவருடைய வாழ்க்கையிலன்னு. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரை வந்துட்டு ஒரு பொருட்டாக மதிக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவரை கூப்பிட்டு ஒரு ராஜாவாக அனாயிண்ட் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் ராஜாவாக ஆகுறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ துன்பப்பட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சால் வந்துட்டு அவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தேடி அவரை எப்படியாச்சும் கொன்றணும், அவரை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றி லிட்ரலாக அவ்வளோ மக்கள் வந்துட்டு அவரை கொலை பண்ணணும்னு சுற்றிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் பயந்து ஓடும்போது உங்களுக்கு எவ்வளோ ஆங்ஸைட்டி இருக்கும். ஆனால் அதுலேயும் தாவீது சொல்கிறாரு, ரெஸ்ட் இன் த லார்ட் அண்ட் வெயிட் பேஷண்ட்லி ஃபார் ஹிம். டு நாட் ஃப்ரெட் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஹூ ப்ராஸ்பர்ஸ் இன் ஹிஸ் வே, பிகாஸ் ஆஃப் த மேன் ஹூ பிரிங்ஸ் wicked schemes டு பாஸ். உங்களை சுற்றி இருக்கவங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க.
நான் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாம் சக்சீட் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் ஒரு வேலைக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்க எல்லாரும் வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இல்லாட்டி நான் ஒரு பர்டிகுலர் அட்மிஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னை சுற்றி இருக்க என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் என்னை காத்திருக்கிற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் யூ. டு நாட் பி அஃப்ரேட். பிகாஸ் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னார்னா அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். நடுவில் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறேன், உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது மறுபடியும் எப்படி சாராக்கு அதுவே ஒரு வினையாக வந்து முடிஞ்சதோ அதே மாதிரி தான் ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு வினையாக வரும். இல்லாட்டி கிவ் அப் பண்ணாதீங்க. சரி, ஓகே, இந்த காலேஜை விடுங்கப்பா, நான் வேறு காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிவிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மவுண்ட் சீனாயில் கிவ் அப் பண்ண மாதிரி வேறு ஒரு காடை நீங்களே உருவாக்காதீங்க. நம்மளோட ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்வார். அதனால் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். நம்ம காத்திருக்கும் போது அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்கே வேறு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவீது எப்படி அவரோட சோதனை காலங்கள் எல்லாத்துலேயும் பொறுமையாக காத்திருந்தாரோ, அதுக்கப்புறமா யாரெல்லாம் அவர் கொலை பண்ணணும்னு நினச்சாங்களோ அதே ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் தாவீதை ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தினார். நம்ம பைபிளில் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் கிங்னா அது வந்துட்டு தாவீது தான். அண்ட் ஹி காட் த நேம் மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட். அதே மாதிரி தான் நமக்கு யோசேப்பை பற்றியும் தெரியும். அவர் வந்துட்டு அவருக்கு வந்த எல்லா சோதனைகள்லையும் அவர் பொறுமையாக இருந்தார். அவர் எந்த விதமான ஒரு ஷார்ட்கட்டோ ஒரு கிவ் அப்போ அவர் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் அவர் எவ்வளோ தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணாலும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும், அந்த கப் பேரரும் சரி, அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்துட்டு மறந்துட்டாங்க. அவர் வந்துட்டு சொல்லி அமுச்சிருந்தாரு, நீ வந்துட்டு ராஜாவோட இடத்துக்கு போகும்போது நீ ஞாபகம் வச்சுக்கோ என்ன. ஆனால் மறந்துட்டாங்க. ஆனால் ஒரு கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் வந்துட்டு யோசேப்பை வந்துட்டு அந்த ராஜாக்கு ஞாபகப்படுத்தி ஒரு பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு உயர்த்தி வைத்தார். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கரெக்டான டைமில் நமக்கு ஆண்டவர்கிட்டேருந்து வரும் அந்த உயர்வு தான் உண்மையான உயர்வு. உண்மையாக நிலைக்கும், நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்மளையும் மிச்ச எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக பயன்படுத்தும். எப்படி யோசேப்பு அவருடைய பிரதர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்மனியாக நின்னாரோ, அவர் குழியில் தள்ளின அதே பிரதர்ஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ண ஆண்டவர் உயர்த்தி வைத்தாரோ, அதே போல் உங்களை சுற்றி இருக்கும் எல்லாரும் என்ன வேணால் சொல்லட்டும், என்ன வேணால் பரியாசிக்கட்டும், ஆனால் அவங்களோட மத்தியில் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை உயர்த்தி வைப்பார். ஆனால் இது எல்லாம் நமக்கு எப்போ ஒழுங்காக கிடைக்கும்னா, நம்ம யோசேப்பு மாதிரியும் தாவீது மாதிரியும் என்னைக்கு பொறுமையாக இருக்கிறோமோ, ஆண்டவருடைய சமயத்துக்கு எப்போ வெயிட் பண்ணுறோமோ அப்போது உங்களை ஒரு ஆசீர்வாதமாக உயர்த்தி வைப்பார். அப்போ தான் அந்த ப்ராமிஸ் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் உங்களை சுற்றி உள்ள எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. அதனால் எப்பயும் ஆண்டோடைய சமயத்துக்காக வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட்டாக இருங்க. ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர், கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். அதனால் எது குறித்தும் பயப்படாதீங்க. ரொம்ப தேவையில்லாமல் ஆஜிடேட் ஆகாதீங்க, ஆங்ஷியஸ் ஆகாதீங்க. ஏன்னா ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த வெயிட்டிங் பீரியடில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்று தராருன்றத நீங்கள் கவனித்து அதில் நீங்கள் பலப்படுங்க. So that it will be useful when you receive the promise. So let us all pray now. ஸோ chat பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ஸ் போடலாம். அண்ட் we can pray for all that. எங்கள் நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட உமது வசனத்துலேருந்து எங்ககிட்ட நீங்கள் பேசினதுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, பேஷன்ஸ் இஸ் அ ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்பா. அப்பா அந்த கனியை கர்த்தாவே அது எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு அதனால் நிரப்புங்க. ஹெல்ப் அஸ் not to make any shortcuts like how Sarah did, Lord Jesus, and help us not to give up like how the Israelites did, but help us to wait patiently and have faith and trust in you, just like how Joseph and David trusted in you, Father God. Appa, help us to remember that you will always, Father God, give us every promise that you promised for us, Lord Jesus, in your right time. And அந்த பேஷன்ஸை எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தாங்க கர்த்தாவே. அப்பா உமது
காலத்துக்காக நாங்கள் காத்து இருந்து கர்த்தாவே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அந்த கிருபையின் கரம் எங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கட்டும் கர்த்தாவே. இன்னைக்கு அந்த ஆங்ஷியஸ் ஸ்பிரிட், அந்த ஆஜிடேட்டட் அந்த ஹார்ட், அந்த வரியிங் அந்த ஹார்ட் எல்லாத்தையும் உமது சமாதானத்தினால நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருந்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தட்டும். இப்போ இயேசுவின் ஜெபம் கேட்குறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வேலையில் கூட இயேசுப்பா ஸ்டீவ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நீங்கள் தாங்க கர்த்தாவே. அப்பா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வேலையை நீங்கள் தந்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை நீங்கள் ஏற்ற காலத்தில் நீங்கள் ஏற்படுத்தி தாங்க சுவாமி. அப்பா உமக்கென்று அவங்க ஒரு குடும்பமாக சாட்சியாக எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அவங்களோட தகப்பனாருடைய ஹெல்த்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க. எல்லா ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ்லேயும் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. நிர்மலா ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். அவங்கள நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்க அந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க கர்த்தாவே. அப்பா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிளியரான மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீங்கள் அவங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. அப்பா உமக்கென்று சாட்சியாக அவங்க நின்று அவங்களும் அவங்க குடும்பங்களும் இன்னும் கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் ஊழியத்தை செய்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அவங்களோட கிராண்ட் சன் கேலப்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு இருக்க அந்த ஜாண்டிஸ் அண்ட் யூரினல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் முற்றிலுமாக நீக்கி போட்டு ஒரு பரிபூர்ண சுகம் விடுதலை ஆசீர்வாதத்தை தந்து நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. அந்த மகன் கர்த்தாவே வளர்ந்து வந்து கர்த்தாவே அந்த ஜென்ரேஷனில் உமக்கு உப்பாகவும் ஒளியாகவும் கர்த்தாவே இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அதே மாதிரி கர்த்தாவே தபித்தால் ஜெயசீலிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே அவங்க நர்சிங் படிக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு இருக்க அந்த வீசிங் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க கர்த்தாவே. அப்பா உமக்கென்று சேவை செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஷென்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பிதாவே அவங்க இன்னும் உமக்குள்ளாக வளர்றதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அவங்களையும் அவங்க ஃபேமிலியும் அவங்க ஃப்யூச்சரையும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. ஏற்ற காலத்தில் எல்லா நன்மையான ஈவுகளையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்கப்பா. இன்னும் உமக்குள்ளாக வளர்ந்து உமக்கென்று சாட்சியாக நிறைய பேர் மத்தியில் அவங்க இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்பா இந்த வேலையில் கூட கர்த்தாவே 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரேச்சல் இவாஞ்சலினுக்காக ஜெபிக்கிறோம். ஜோஷ்லன் சாந்தினிக்காக ஜெபிக்கிறோம். ஜெசிகா ரேனியஸ்க்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே மாதிரி கர்த்தாவே ஜெமிஷோலன் சாண்ட்ரா ஆர்லின் ஜோயலுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா நல்ல ஞானத்தை தந்து நீங்கள் எழுத வைத்தீங்க, அதுக்காக நன்றி. அவங்க எதிர்பார்க்கிறத விட மேலாக நல்ல மார்க்ஸ் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒரு மனதின் திடீர்னு நீங்கள் தாங்க கர்த்தாவே. யாரும் எந்த தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதப்பா. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்த ஞானத்தை தந்து நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா யாரும் கிவ் அப் பண்ணக்கூடாது, எந்த தப்பான முடிவுகளும் எடுத்துடக்கூடாது கர்த்தாவே. உமது சித்தத்தை அறிந்து கொண்டு கர்த்தாவே அதன்படி ஒரு ஒரு பிள்ளைகளும் செயல்படுறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருக்கட்டும் ராஜா. அப்பா நீர் பொறுப்பேற்று கொண்டு ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒரு நல்ல காலேஜில் நல்ல சீட் கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா அதே போல் கர்த்தாவே மியான்மரில் உள்ள ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருக்கட்டும் அப்பா. அவங்க எல்லாரையும் அப்பா நீங்கள் ஆறுதல் படுத்துங்க, அவங்கள ரிஸ்டோர் பண்ணுங்க கர்த்தாவே. அப்பா நீங்கள் அந்த அந்த தேசத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அதே மாதிரி கர்த்தாவே எனக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அகிலாக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் அப்பா. அவங்களோட தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்க. அவங்க ஃபேமிலியை பிளஸ் பண்ணுங்கப்பா. பவானிக்காக ஜெபிக்கிறோம். அவங்க நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. போக்கில் வரத்துலேயும் கூட இந்த பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தினரை நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா. ஜோரிக்காக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. உமக்குள்ளாக இன்னும் வளர நீங்கள் கிருபை செய்யுங்க. உமக்கென்று கர்த்தாவே சாட்சியாக அவங்க எழும்பி பிரகாசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒரு நல்ல சமாதானத்தை அவங்களை தந்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. லிண்டாக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருக்கட்டும் சுவாமி. அப்பா நீங்கள் அவங்கள செல்ல வேண்டிய வழி என்னவோ அதை காமிச்சு அதன்படி அவங்க நடக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா பிதாவே இன்னைக்கு கூட ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் இனிமேல் எப்பயும் கர்த்தாவே உங்கள் மேலே எங்களோட விசுவாசத்தை வைத்து எப்பயும் பொறுமையோட உமது சமயத்துக்காக நாங்கள் காத்திருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்பா பிதாவே நாங்கள் இன்னைக்கு ப்ரே பண்ண எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸையும் நீங்கள் கேட்டிங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் கர்த்தாவே கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் நடத்தி தருவீங்க கர்த்தாவே. இன்னைக்கு நாங்கள் ஜெபிச்ச எல்லா ஜெபத்தையும் நீங்கள் கேட்டீங்கப்பா. அதன்படி எங்களுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க, அதுக்காக நன்றி. இப்போ இயேசுவின் ஜெபம் கேட்குறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஸோ நவ் இட் இஸ் அ டைம் ஃபார் கிவிங். ஸோ ஆண்டவருக்காக கொடுக்குற நேரம். ஸோ இஃப் த லார்ட் ஸ்பீக்ஸ் டு யூ, டூ ஷேர் இன் இந்த யூ கேன் ஃபைண்ட் ஆல் த டீட்டெயில்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாருன்னா இட் இஸ் நாட் அ கம்பல்ஷன் அட் ஆல். இஃப் த லார்ட் ஸ்பீக்ஸ் டு யூ, டூ சென்ட் இன் யுவர் ஆஃபரிங்ஸ் டு அஸ்.
அண்ட் யூ ஆர் மினிஸ்ட்ரிங் த்ரூ யுவர் ஆஃபரிங்ஸ். நீங்கள் சோ பண்ணுற ஒவ்வொரு சீடும் ஆண்டவர் அறியாத எத்தனையோ மக்களுக்கு, ஆண்டவர் தேவைப்படுகிற எத்தனையோ மக்களுக்கு டைரெக்டாக போய் சேருது. ஸோ நீங்கள் யூ ஆர் மினிஸ்ட்ரிங் டு so many lives, you are contributing to so many souls being saved through your offerings. ஸோ ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாருன்னா ஒரு ஜெபத்தோட நீங்கள் இந்த சீட் எங்களுக்கு ஷோ பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இப்போது இன்டர்நேஷ்னலி இந்தியா விட்டு வெளியே இருக்கவங்க எப்படி ஆஃபரிங்ஸ் அனுப்புறதுன்னு கேட்குறீங்க. ஸோ எங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு தேர் இஸ் டீட்டெயில்ஸ் ஃபார் யூஎஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மிச்ச கண்ட்ரீஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தேர் இஸ் அன் ஆப் கால்ட் ரெமிட்லி. ஸோ யூ கேன் யூஸ் தட் டு சென்ட் யுவர் ஆஃபரிங்ஸ். நீங்கள் இந்த யூபிஐ ஐடியவே வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் அது மூலியமாக அனுப்பலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் வந்துட்டு எங்களோட வெப்சைட்டில் இருக்கும். So you can follow those details, and if you have any doubts you can contact the contact number, and you can send in your doubts, and our team will get in touch with you, and they will clarify your doubts. So இந்த பாடல் பாடும்போது உங்களோட ஆஃபரிங்ஸை நீங்கள் ஜெபத்தோடு அனுப்பலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். Thank you, Father God. Thank you, Jesus, for everybody who sowed a seed towards the ministry today. Father God, அப்பா பிதாவே, bless your finances and your families, அப்பா. அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிருபையின் கரம் எங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கட்டும். எங்களை நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இந்த ரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்களோட தேவைகளை சந்திங்க. எங்களுக்கு பிரேக் த்ரூஸை உண்டு பண்ணுங்க கர்த்தாவே. அதே மாதிரி கர்த்தாவே, எங்களோட எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. போக்குவரத்துலேயும் கூட இருந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. அதே போல் ஏசப்பா, எங்களோட அந்த எதிர்பார்த்து கொண்டு இருக்க அந்த பதில்கள், அந்த மிரக்கல்ஸை நீங்கள் பண்ணி தர போகிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். பெரிய சொல்லம் ஜெபம் கேட்குறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். Thank you so much everyone once again for joining. So every day night at 9 we have our meeting. So do join us and let us grow closer to Jesus Christ together. Do share it with your friends and family, and I'll also ask them to join. So thank you so much everyone, and God bless you all. Have a blessed night.